இன்னைக்கு சுவையான தக்காளி பூண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறது ரொம்ப ஈஸி. இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அம்முட்டு ருசியாக இருக்கும். இதை நீங்கள் 2 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் இதுக்கு நிறைய தேவைப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உரித்து வச்சுருக்க பூண்டு 20 பல்லு, அடுத்ததாக துருவி வச்சுருக்க இஞ்சி 1 டீஸ்பூன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு, இஞ்சி இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 5, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கல்லுப்பு கூட சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக தொக்கு பதம் வர வரையில் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் 2 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த தொக்கை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இதை சாதத்தோடு வச்சு பரிமாற போகிறேங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான சுவையில் சிம்பிளாக தக்காளி பூண்டு தொக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.